Hi students, இந்த கிளாஸில் நீங்கள் பார்க்க போகிறது பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள். சேம் த்ரெட்டு வந்து அதே மாதிரி நம்ம எப்போயும் எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிசைன்ஸ் போட்டதுக்கப்புறமா இந்த டிசைன்ஸ்க்கு வாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. கீழேருந்து ஸ்டிச் எடுத்து மேலே அப்படியே கொண்டு போய் உள்ளே குத்தி வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேலே மறுபடியும் நாட் போடாமல் அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. அந்த நூல் அப்படி கீழே இழுத்திங்கன்னா கீழே நாட் மாதிரி ஃபார்ம் ஆகும். பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். கீழே இந்த இடத்துல நாட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கா, அந்த மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா கீழே ஒரு குட்டி ஸ்டிச் போடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ஸ்டிச்சை அப்படியே சைடில் கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், அதான் சைடில் ஒரு ஸ்டிச்சு, சைடில் ஸ்டிச் போட்டுட்டு அந்த மேலே கொண்டு போய் உள்ளே குத்தி எடுத்துட்டு அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்து கீழே ஒரு குட்டி ஸ்டிச்சு, அந்த சைடில் ஒரு ஸ்டிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மேலே கொண்டு போய் மேலே எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மெயினை உள்ளே குத்தி வெளியே எடுக்கும்போது கீழே கொண்டு வந்துடுங்க. அப்படியே கீழே கொண்டு வந்து கீழே ஒரு நாட்டு, அந்த சைடில் ஒரு நாட்டு, அதே மாதிரி மேலே குத்திக்கோங்க. குத்தி வெளியே எடுக்கும்போது அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே கொண்டு வந்தீங்கன்னா கீழே ஒரு நாட் விழுந்துடும். அந்த கீழே ஒரு குட்டி ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் பக்கத்தில் அப்படியே மேலே கொண்டு வாங்க. மேலே கொண்டு வந்து குத்தி எடுத்துகிட்டு அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் வர ஸ்டிச்சஸில் வரும். ஸோ இந்த ஸ்டிச் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள், அப்படியே குத்தி எடுத்துகிட்டு மேலே குத்தி எடுக்கும்போது அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க நூலை. பாருங்கள் என்ன எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். அப்படியே இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோக்கு இந்த கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் பண்ணும்போது இந்த ஸ்டிச்சு தான் இருக்கிறதுல ஈஸியாக ஸ்டிச்சாக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அப்படியே கீழே கொண்டு வந்துடுங்க. கீழே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் மேலே கொண்டு போய் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கீழே நாட் போட்டுக்கோங்க. அப்படியே கீழே தான் நாட் போடணும், மேலே போடக்கூடாது. இப்போ இந்த ஸ்டிச்சுக்கு வந்து என்ன ஷேப் போடலான்னா ஃப்ராக் ஷேப் போடலாம் நம்ம. பாருங்கள், ஃப்ராக் இதில் நான் குட்டியாக போடுறேன். நீங்கள் போடும்போது நல்லா பெரிய ஃப்ராக்காக போட்டுக்கோங்க. இப்படி லைன்ஸ் போடுங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கணும். மேலே போடுறத வந்து ஹரிசாண்டலில் போடணும், கீழே போட்டுக்கிறதுல வெர்டிக்கலாக போடணும். கீழே எப்படி போடுறதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டணும் பாருங்கள். பாருங்கள், சைடாக போடுறது சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு கீழே பாருங்கள், சும்மா கீழேருந்து நூல் குத்தி தான் எடுக்கிறேன். எடுத்துட்டு மேலே குத்தி அப்படியே கீழே கொண்டு வந்துடுறேன். மேலே குத்தி அப்படியே கீழே கொண்டு வந்துடுறேன். சேம் அதே மாதிரி மேலே எப்படி ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி சைடாக போடும்போது போட்டுடணும். இதுக்கு மேலே போடுறதுக்கு எந்த ஷேப் போட்டாலும் நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து பார்டருக்கு வந்து கொடுத்துருங்க.